வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக மிக முக்கியமான அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உடல்நலைக் குறைவின் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அன்பில் மகேஷ் அவர்களுக்கு என்ன ஆனது? நேற்று இரவோடு இரவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு என்னவெல்லாம் சிகிச்சை செய்யப்பட்டது, இப்பொழுது அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நேற்று உணவு ஒவ்வாமை இருந்ததன் காரணமாக அதிக அளவு வயிற்று வலி மற்றும் வயிற்றுக்கு கீழ் ஒரு சிறிய இரத்த நாளங்களில் ஒரு சிறிய கட்டி இருந்ததாக மருத்துவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் இதனால் அவர் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அன்பில் மகேஷ் அவர்கள் இளம் அமைச்சராக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது மிக ஒரு கொடுமையானதாக இருந்திருப்பதாகவும் கடந்த 3 மாதங்களாக வயிற்று வலியின் காரணமாக எந்த ஒரு உணவையும் அதிக அளவு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அன்பில் மகேஷை நலம் விசாரித்துள்ளார்கள். உடனடியாக அவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சையும் செய்ய வேண்டும். மேலும் வெளிநாட்டில் இருந்து தலைமை மருத்துவர்களையும் வரவழைத்து உடனடியாக இந்த அறுவை சிகிச்சையை செய்யுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர், ஏன் 2வது பிள்ளை என்று கூட கூறலாம். ஏனென்றால் முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நட்புறவாக இருந்தாலும் அவருடைய சகோதரராகத்தான் பார்க்கப்படுகிறார். ஸ்டாலின் வீட்டிலேயே தான் சிறு வயதில் இருந்து இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இவர் திருச்சியாக இருந்தாலும் இவரது தந்தை மற்றும் தாத்தா அனைவருமே திமுகவின் முக்கிய அமைச்சராக இருந்தவர்கள். இவரது சிறு வயது பருவம் முதலே ஸ்டாலின் வீட்டிலேயே இருந்ததன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் ஒரு பிள்ளையாகத்தான் பார்க்கப்படுகிறார். உதயநிதி எப்படியோ அதேபோல்தான் அன்பில் மகேஷ் என்றும் பல மேடைகளில் பேசியிருக்கிறார். தற்பொழுது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை அனைத்து விதமான பரிசோதனைகளும் செய்துவிட்டு அனைத்து பிரச்சனைகளும் முடிந்த பிறகு பணிக்கு செல்லலாம் என்றும் அதுவரை ஓய்வில் இருங்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்.